கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி. இன்று நாம் தியானிக்கும் வசனம் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1 வசனம். எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். இங்கு பவுல் எழுதுகின்றார், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி அதாவது என்னன்னா, அதாவது நிறையா சில நம்ம ஆலோசனைகள் நம்ம சொல்லுவோம், அல்லது மற்றவங்க நமக்கு சொல்லுவாங்க. அப்படி ஆலோசனைகள் சொல்லப்படும் போது அதாவது முக்கியமானது, அதான் பிரதானமான ஆலோசனை, இது முக்கியம், இது கட்டாயம் செய்ய வேண்டியது என்பது தான் பிரதானமாய் நான் சொல்லுகிறது புத்தி என்னவெனில் ஆலோசனை சொல்றாரு. தீமோத்தேயுக்கு எழுதும்போது விதமாக சொல்லுகின்றார். என்ன சொல்றாருன்னா, எல்லா மனுஷருக்காகவும், அதாவது எல்லா மனுஷர்கள், ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாதவங்க யாரா இருந்தாலும் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எப்படி பாருங்க, அழகா 4 விதங்கள்ல நம்ம எல்லா மனுஷருக்காகவும் தேவ சமூகத்துல நம்ம இப்படி விண்ணப்பங்களை பண்ணணும், ஜெபம் பண்ணணும், வேண்டிக் கொள்ளணும், ஸ்தோத்திரங்களை பண்ணணும் என்று அழகாய் சொல்லுகின்றார். பிரியமானவர்கள், அடுத்த வசனம் கூட பாருங்க. நாம் எதுக்காக இப்படி செய்யணும் அப்படின்னா அதுக்கான காரணத்தையும் சொல்றாரு. நாம் எல்லா பக்தியோடும், அதாவது தேவ பிள்ளைகள் எல்லா பக்தியோடும், அதாவது கர்த்தரை ஆராதிக்க, நம்ம கர்த்தரை தேட, வசனத்துல விருத்தி அடைய, ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்ப, அப்படி எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாயிருக்கிறது. இது ஆண்டவருக்கு முன்பதாக, ஆண்டவராகிய அதாவது இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாயிருக்கு. இது தேவனுக்கு முன்பாக நம்ம நன்மை செய்வது மாதிரி, நம்ம நன்மை செய்வது அதனோடு கூட அவருக்கு பிரியமான ஒன்றாயிருக்கிறது. எதுக்கு? எல்லா ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் விண்ணப்பங்களை செய்யுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்காக வேண்டுதல்களை செய்யுங்க, அவங்களுக்காக ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய ஜெபத்தில் நம்ம எப்பொழுதுமே எல்லாருக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறோம், தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் கூட இந்த பூமியில இருக்கிற எல்லாருக்காகவும், விசேஷமாக தேசத்துல இருக்கிற ஆளுகை அதிகாரமுள்ள யாவருக்காகவும் ராஜாக்களுக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் என்றால், நமக்கு மேலே இருக்கிற தேசத்துல இருக்கிற தேசத்தை ஆள்வதற்கு இல்லையா, ஒழுக்கத்திலும் கட்டுப்பாட்டிலும் வைத்து ஆண்டு வருகின்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவ கிருபை உண்டாக வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ஆளுகையில இருக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய ஆலோசனை உண்டாக வேண்டும். இதிலே மக்களை நன்றாய் நடத்துவதற்கு, தேசத்தை பாதுகாப்பதற்கு, தேசத்தின் செழிப்பிற்கு அனுகூலமான திட்டங்களை எல்லாம் அவர்கள் தீட்டி அதன்படியாக அவர்கள் அழகாய் மக்களுக்கு நலன் பெற்றுத்தர வேண்டும். இதனாலே ஒரு அமைதி இருக்க வேண்டும் தேசத்துல. அப்போ தேவ பிள்ளைகள் ஆகிய எல்லாரும் கூட அமைதலுள்ள ஜீவனம் பண்ணணும், நல் ஒழுக்கத்தோடு வாழ்ந்திருக்க வேண்டும், எல்லா பக்தியிலும் சிறந்து வாழ வேண்டும். அப்போ கலகமில்லாமல் இருக்க வேண்டும், எங்கும் சமாதானம் நிலவ வேண்டும். அப்போ ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே எங்களுடைய தேசத்துல சமாதானத்தை கட்டளையிடுங்க, இல்லையா நாங்கள் வாழுகின்ற எங்கள் பட்டணத்துல, எங்களுடைய அல்லது கிராமத்துல சமாதானத்தை கட்டளையிடுங்க. ஆண்டவரே உம்முடைய சமாதானம் ஆண்டவரே எங்கள் ஊர்ல பெருகி இருக்கட்டும், எங்கள் தேசத்துல பெருகி இருக்கட்டும். அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு தேவையான ஞானத்தையும் பலனையும் நீங்க கொடுங்க. ஆண்டவர் நாட்டை ஆள்வது, நாட்டுக்காக எப்படி செயல்பட வேண்டும் என்ற அருமையாய் அவர்களை வழி நடத்துங்க. எங்கும் சமாதானம் பெருகணும், பாதுகாப்பு பெருகணும், ஆசீர்வாதம் பெருகணும். ஆண்டவரை வறுமை ஒழியணும், சமுதாயத்துல எல்லா தரப்பட்ட மக்களும் அமைதலோடு ஜீவனம் பண்ணணும் என்று சொல்லி கூட நம்ம ஜெபம் பண்ணணும், விண்ணப்பம் பண்ணணும், வேண்டுதல் பண்ணணும். அதே நேரத்துல ஸ்தோத்திரங்களை சொல்லணும். எல்லாருக்காகவும் தேசத்துல ஆளுகின்ற தலைவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லணும்.
அதே போல் அதிகாரத்தில் இருக்கின்ற பல தரப்பட்ட வகையில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கிறவங்க, அவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் அவங்க நடத்துகிறாங்க. நமக்கு தெரியாத ஏராளமான விஷயங்கள் இருக்குது. இதையெல்லாம் சாதாரண நமக்கு நம்ம செய்கிற பணி மட்டும்தான் நமக்கு தெரியும், நம்ம செய்கிற காரியங்கள் மட்டும்தான் நமக்கு தெரியும். இதை தவிர்த்து ஏராளமான காரியங்கள் அழகாய் சட்டம் ஒழுங்குகள் மற்றும் நிர்வாகம் இவையெல்லாம் அருமையாக ஏராளமாக தேசத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் ஏராளமாக நடக்கிறதுனால தான் நம்ம அமைதியுள்ள ஜீவனை நம்ம எல்லாரும் பண்ண முடிகின்றது. இல்லை இதில் ஒழுங்கு இல்லாமல் எல்லாம் தாறுமாறாக இருந்ததுன்னா மக்கள் சமாதானமாய் வாழ முடியாது. எதிலும் ஒழுங்கு இருக்காது. துன்மார்க்கர்கள் வளர்த்து போவாங்க. அவங்க எல்லா சமுதாயத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் உழைக்க வேண்டும், அதனாலே பிழைக்க வேண்டும். அவரவருடைய உழைப்பிற்கு ஏற்ற வண்ணமாக அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்று வாழ வேண்டியதாக இருக்கிறது. அப்படி என்றால் தேவ பிள்ளைகள் இவையெல்லாம் நம்ம கண்டும் காணாதது போல நமக்காக மட்டும் ஜெபம் பண்ணி, நம்ம குடும்பத்துக்காக மட்டும் ஜெபம் பண்ணி, இல்லை நம்ம திருச்சபைக்காக மட்டும் ஜெபம் பண்ணி நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதுங்கிற ஒரு குறுகின எண்ணங்களோடு குறுகின வட்டத்திலேயே நம்ம ஓடாத படிக்கு நம்மளுடைய எண்ணங்கள் விசாலமாக வேண்டும், நம்முடைய இருதயம் விசாலமாக வேண்டும். இப்படி எல்லாருக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். அப்பொழுது கர்த்தர் அதிலே பிரியமாக இருக்கிறார். அது நன்மையாக இருக்கிற நம்ம செய்கிற அது நன்மை. எல்லாருக்காக நம்ம ஆண்டவரை நோக்கி இல்லையா நம்ம ஆண்டவரை பார்த்து ஒரு ஜெபம் பண்ணும்போது அது ஆண்டவருக்கு நன்மையாக இருக்கிறது. நம்ம நன்மை செய்வதாக அவர் பார்க்கின்றார். ஒருவேளை இப்படி நம்ம மற்றவங்களுக்காக இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணாமல் ஓடிட்டுருக்கிற ஒரு விசுவாசியாக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த எண்ணத்தை மாற்றி இன்றிலிருந்து நீங்கள் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ண பழகுங்க. கர்த்தர் அப்பொழுது உங்கள் மேல் பிரியமாக இருக்கின்றார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் வாசித்த தியானித்த வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் எல்லா மனுஷருக்காகவும் உடைய சமூகத்திலே நாங்கள் விண்ணப்பம் செய்ய, வேண்டுதல் செய்ய, ஜெபம் பண்ண, ஸ்தோத்திரங்களை பண்ண எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, தேசத்திலே ஆண்டவரே அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ஆண்டவரே எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் வாழ்ந்திருக்க ஆண்டவரே தேசத்தில் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இதோ இப்பொழுது கூட நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேசத்தை ஆளுகின்றவர்கள் அதிகாரத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நினைத்தருளும். எங்கள் தேசத்திலே சமாதானம் உண்டாகட்டும், வன்முறைகள் ஒழியட்டும். ஆண்டவரே, எங்கும் அமைதியும் ஆண்டவரே ஆசீர்வாதமும் பெருகட்டும். கர்த்தருடைய பாதுகாப்பு தேசத்தில் பெருகுவதாக. இந்த தேவ ஜனம் ஆண்டவரே இன்னும் வசனத்திலே விருத்தியடைந்து உமக்குள்ளே கட்டப்பட்டு வளருவார்களாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.